இந்த கம்பி அப்படியே பாருங்க. இந்த கம்பி போதுமா? ஒரு இது கொடுங்க சாமி. இந்த கம்பி போதுமா? உங்க தலைக்கு தான். ஏன் உங்க புரியல ஏன்னு கேக்குறீங்க? இதை வச்சு உங்க தலையை நிமித்தி நிக்க வைக்க போறேன். புரியல இன்ன வரைக்கும் எனக்கு. சரி பாருங்க, இது மேல வந்து கிளிப்பு மாதிரி தலை குத்திட்டு இது கீழே டிசைன் கொடுத்து நிக்க வைக்க போறேன். சரிங்களா? சரி ஒரு இது கொடுடா. சொல்றது கேளுங்க, தரேன். ஒரு நிமிஷம். ஐயோ, செம்ம இன்னைக்கு போடுறோம். இந்த கம்பியை வச்சு கீழே வரைக்கும் கொண்டாந்து பண்றோம். இந்த கம்பி போதுமா பாரு. பின்னாடி அருக்காணி, புரியல, அருக்காணி மாதிரி ஃபுல்லா கீழே வரைக்கும் கொண்டாந்து நிமிந்து நிக்கிற மாதிரி முடிய பண்ணி மறுபடியும் அதை வந்து சரி பண்ற மாதிரி. அது சரியா? அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்ல. அது அப்ப ஞாபகம் இல்லை. குருவி கூடு மாதிரி இருந்துச்சு. அட சாமி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ அதுக்கு மேல இருக்கமா? அப்படியே எடுத்துக்கலாம்ல. அப்படி பண்ணி வைக்கிறீங்களே, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அவங்க அழகாயிட்டாங்க. மாறி போச்சு. பக்கம் வந்துடாது. கண்டிப்பா இதே டைலாக் சொல்லி அனுப்பிச்சுடுவேன். சரிங்களா? பார்லர் பக்கம் மட்டும் எக்காரணத்து கூட வந்துடாது சிலுக்கு, தயவு செய்து சொல்ற சிலுக்கு. அதை இடம் சொல்லிட்டு எங்க மாத்திரம். ஐயோ ஐயோ கடவுளே, ஆஞ்சலையா, சரி எப்படியாச்சும் உங்கள்ட்ட இருந்து காப்பாற்றிடு. அந்த மாதிரி இப்ப அழகு பண்ணி நீங்க என்ன அழகு போட்டிக்கு போக போறீங்களா? சிலுக்கு சிலுக்கு ஆனந்த தெருவில் இருந்துக்கிட்டு அப்புறம் இந்த வீட்டு போல ஜான்சி நகர் சிலுக்கு யாராவது படம் பைப்புக்கு கூப்பிட போறாங்க சேனலை பார்த்துட்டு. நான் நடந்து வந்தேன் அன்னைக்கு. அந்த டைலர் கடைக்காரங்க இருக்காங்களேங்க, அவங்க அப்படிதான், ஏங்க நல்லா இருந்த மூஞ்சி நேர்ந்து ஏங்க நீங்க அதை வேஷம் போட்டு நடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்களா. நான் திருன்னு முழிக்கிறேன், நான் எங்க வேஷம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, 2 கணத்துல எல்லாம் ஏதோ ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா அப்படின்னாங்களா. சத்தியமா நான் போடவே இல்லைங்க வீடியோவை. நான் ஃபேஸ் பேக் போட்டது தான் அவங்க நினச்சிருப்பாங்களோ அரைங்குறையமா பார்த்து. அட கடவுளே, அப்புறம் நான் எந்த மேக்கப்பும் போடலீங்களேன்னு நான் யோசித்தேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது.